Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 70. இந்த லெசன்ல நாம MS Excel குள்ள இருக்கிற செல்ஸ் அப்புறம் எடிட்டிங் குரூப் இது பத்தி தான் பார்க்க போறோம். இது ரெண்டும் ஆல்ரெடி பார்த்தது தான், பட் எக்ஸல் குள்ள எப்படி வேலை செய்யுதுன்றதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். ஓகே, செல்ஸ் அப்படின்ற குரூப்ல பாத்தீங்கன்னா இன்சர்ட்னு ஒன்று, டெலீட்னு ஒன்று, ஃபார்மேட்னு ஒன்று. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இன்சர்ட் பண்ண ஒரே ஒரு செல்லை மட்டும், ஷீட்டோட ஒரே ஒரு ரோவை மட்டும் இன்சர்ட் பண்ணு, ஒரே ஒரு காலம் மட்டும் இன்சர்ட் பண்ணு, இல்லை ஷீட் இன்சர்ட் ஷீட் ஒரு ஷீட் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணு அப்படின்ற ஆப்ஷன். சேம் அதே மாதிரி தான் டெலிட்னா கூட ஒரு செல்லை மட்டுமா, ரோவா, காலமா, ஷீட்டா, அதே மாதிரி அதை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். எவ்வளோ ஹைட்டு வேணும், எவ்வளவு வித் வேணும் அப்படின்றது எல்லாமே நாம் இதுக்குள்ளே கொடுப்போம். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இன்சர்ட் செல்லுனா என்னன்னு பார்ப்போம். ஒரே ஒரு செல்லை மட்டும்தான் அது இன்சர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு பாருங்கள், நான் சக்தி அப்படின்ற இந்த இடத்த வச்சு கிளிக் பண்ணியிருக்கேன். இன்சர்ட்டு செல் அப்படின்றத கொடுத்தனா, ஓகே இங்கே இன்சர்ட் பண்ணுறேன், இதை வந்து கீழே இறக்கிட்டு இன்சர்ட் பண்ணட்டுமா, இல்லை லெஃப்டாக ரைட்டுக்காக தள்ளிட்டு இன்சர்ட் பண்ணட்டுமா, இல்லை லெஃப்ட்டுக்காக இன்சர்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் இப்போ ப்ரீடிஃபைண்டாக என்ன இருக்குன்னா, ஷிஃப்ட்டு செல்ஸ் டவுன், இதை அப்படியே டவுன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணுறது கணக்கு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட மார்க் எல்லாமே என்ன ஆகும், வேறு வேறு ஒருத்தருக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே அந்த இன்சர்ட் செல்லுன்றதை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? கூடுமான வரைக்கும் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெட்டர் தான். ஏன்னா ஒரு 1000 பேர் இருக்கிற டேட்டா பேஸில் இடையில ஒரே ஒரு செல்லை மட்டும் நீங்கள் இன்சர்ட் பண்ணாலே மொத்த டேட்டா பேஸுமே தப்பாயிடும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை வரைக்கும் டெலீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், டெலீட் செல்ஸ். இங்கேயும் அதே தான், ஷிஃப்ட் அப்பு பண்ணு, அப்போ கீழே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணு, ஒரு செல் மேலே கொண்டு வந்துட்டோன்னா சரியா போச்சு, பழையபடி வந்துடுச்சு. இன்சர்ட் ஷீட் ரோ அப்படின்னா ஒரு ரோவே எனக்கு இன்சர்ட் பண்ணி கொடு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் இருக்குது, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே வேணும் அப்படின்னா இன்சர்ட் ஷீட் ரோஸ், ஷீட் காலம் கொடுக்கணும். அதுக்கு ஷீட் ரோ வேண்டாம் இப்போதைக்கு, ஷீட் காலம் கொடுத்தா என்ன ஆகும், இங்கே நமக்கு ஒன்று ஆட் ஆகும். ரைட், அதே மாதிரி இப்போ இடையில இப்போ சிவாஜி அப்படின்ற இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவருக்கு அப்புறமா ஒருத்தர் ஆட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் ரோஸ். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் ரோஸையும் ஆட் பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டோட்டலுக்கு முன்னாடியே எனக்கு சில டீட்டெயில் வேணும் அப்படின்னா கூட இன்சர்ட் ஷீட் காலம்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே காலம் ஆட் ஆகும். ரைட், சப்போஸ் இங்கே எக்ஸஸாக எனக்கு இருக்குது வேண்டாம் அப்படின்னா மேபி நீங்கள் ஒவ்வொன்றாவும் டெலீட் பண்ணலாம், இல்லைனா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன், நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த பக்கம் கொண்டு வந்து ஆரோ மார்க்கை வச்சுன்னா அது என்ன ஆகும், ரோ ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். இப்போ டெலீட்டு ஷீட் ரோஸ். அதே மாதிரி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா டெலீட் ஷீட் காலம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற ஃபார்மேட் அப்படின்னா ரோவோட ஹைட் எவ்வளோ வேணும், காலமோட வித் எவ்வளோ வேணும். இப்போ ரோவோட ஹைட்டுன்னு கொடுத்தோம்னா இங்கே 14.4ன்னு இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறேன்னா 25ன்னு மாற்றுறேன். கவனிச்சிங்களா? செலெக்ஷன் பண்ண ரேஞ்ச் வரைக்கும் என்ன ஆகுது, சைஸு பெருசாகும். மேபி எல்லாத்துக்குமே நீங்கள் காமனாக ஒரு சைஸ் கொடுக்குறதா இருந்தாலுமே கூட என்ன பண்ணலாம், அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு சைஸோட ஹைட்டையோ இல்லை அந்த ரோவோட வித்தையோ காலமோட வித்தையோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னா விசிபிலிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில சமயங்களில் இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், பட் எனக்கு இப்போதைக்கு விசிபிளாக தெரிய தேவை கிடையாது அப்படின்னா இதை வரைக்கும் செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஃபார்மேட்குள்ளே போயிட்டு இங்கே இருக்கிற ஹைடு ரோஸ் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், அந்த ரோ ஃபுல்லாக ஹைட் ஆகும். ஹைடு காலம் கொடுத்தனா என்ன, எனக்கு அந்த காலம் மட்டும் ஹைட் ஆகும். பாருங்கள், ஹைடு காலம்ஸ்னு கொடுக்குறேன், என்னாச்சு, ஏக்கு அப்புறம் பின்றது டெம்பரவரியாக மறைஞ்சிருக்கும். நம்ம திரும்ப செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அன்ஹைடு அப்படின்னு கொடுத்தனா திரும்ப என்ன ஆகும், அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஹைட் பண்ண ரோவோ இல்லை காலமோ நமக்கு திரும்பவும் அன்ஹைட் ஆகிடும். அதே மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. எப்படின்னா ஒரு ஷீட்டுக்குள்ளே மற்ற யாரும் டேட்டா பேஸை டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு வரைக்கும் நாம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம், பாஸ்வேர்டு கொடுத்து எதுவும் டைப் பண்ண முடியாத அளவுக்கு. பட் இப்போதைக்கு அது வேண்டாம். அதே மாதிரி ரீநேம் பண்ணு இந்த ஷீட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேங்க் 10ன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்த நீங்கள் ரீநேம் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேரை கொடுத்துக்கலாம். அங்கே போய் தான் பண்ணணுன்றது இல்லை, இங்கே கூட நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், நீங்கள் இதை ரீநேம் பண்ணிக்கலாம்.
ஓகே, இது கொஞ்சம் ஜூம் பண்ணி புரிய வச்சிடுறேன். அப்போ இன்சர்ட் செல் அப்படின்னா ஒரே ஒரு செல்லில் மட்டும்தான், அதுவும் ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸை அப்படியே கொஞ்சம் கீழே தள்ளிட்டோ லெஃப்ட்டுக்காக தள்ளிட்டோ ரைட்டுக்காக தள்ளிட்டோ அது என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இன்சர்ட் ஷீட் ரோஸ், ஒரு ரோ ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த டூல், ஒரு காலமே நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது. இன்சர்ட் ஷீட் என்ன பண்ணுது பாருங்கள். இப்போது 1 2 3 தான் இருக்குது இல்லையா? நான் இன்சர்ட்டு ஷீட்டுன்னு கொடுத்தேன்னா இடையில எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்னொரு ஷீட் ஆட் ஆகும். இங்கே போய் தான் நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது. இங்கே கூட என்ன பண்ணலாம், ஷீட்டை நீங்கள் நம்பர் ஆஃப் ஷீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஆட் பண்ண ஷீட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு டெலிட், திரும்பவும் இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு டெலிட். உங்களுக்கு எது வேணாமல் என்ன பண்ணலாம், இங்கே கூட டெலிட் பண்ணிக்கலாம். அப்போ இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இங்கேயும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கலாம். டெலிட் அப்படின்னா டெலிட் செல்ஸ், ஒரு செல்லில் மட்டும் டெலிட் பண்ணணுமா, ரோவே டெலிட் பண்ணணுமா, காலமே டெலிட் பண்ணணுமா, இல்லை ஷீட்டையே டெலிட் பண்ணிட்டோமா? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட் 2 இருக்குது, எம்டியாக இருக்குது, எனக்கு தேவையே கிடையாதுன்னா ரைட் கிளிக் பண்ணலாம், டெலிட் பண்ணிக்கலாம். இங்கேக்குள்ளே போயிட்டு டெலிட் ஷீட் கொடுத்தா நான் எந்த ஷீட்டை கிளிக் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த ஷீட் என்ன ஆகும், டெலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபார்மேட், இதில் ரோவோட ஹைட் எவ்வளோ வேணும், ஆட்டோ ஃபிட் ரோ ஹைட் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன அதோட ரோ ஹைட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி காலமோட வித்து எவ்வளோ வேணுன்றது நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபிட் காலம் வித்துனா அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் என்ன டேட்டா டைப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்தோட சைஸ் பெருசும் ஆகும், டேட்டாவோட சைஸு குறைக்க குறைக்க சின்னதும் ஆகும். விசிபிலிட்டி அப்படின்னா தெரியணுமா வேணாவா, ஹைடுனா மறைச்சி வை, அன்ஹைடுனா தெரியப்படுத்து அப்படின்னு அர்த்தம். மேபி நீங்கள் ஒரு ரோவையும் ஹைட் பண்ணிக்கலாம், காலமையும் ஹைட் பண்ணிக்கலாம், ஷீட்டையும் ஹைட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் திரும்ப அன்ஹைடும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் மூவ் ஆர் காப்பி. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு டேட்டா ஷீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி நான் திரும்பவும் இதே மாதிரி டைப் பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. நான் என்ன பண்ண வேண்டியிருக்கும், மேபி இந்த நேம் மட்டும்தான் மாற்ற வேண்டியிருக்கும், இல்லை இந்த டேட்டா பேஸை மட்டும்தான் மாற்றும். ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பேன், இந்த டோட்டல் ரேங்க் ஆவரேஜ் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன். அப்போ இதையே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், இன்னொன்று ரெடி பண்ணிட்டேன்னா இன்னொரு செக்ஷனுக்கான பேர் டீட்டெயில் மட்டும் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டோட்டலு ஆவரேஜ் மினிமம் மேக்ஸிமம் ரேங்க் எல்லாமே எனக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிடும். அப்படின்னா இதை என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணி மூவ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு ஃபார்மேட்குள்ளே போயிட்டு மூவ் ஆர் காப்பின்னு ஒன்று இருக்கும். அப்படிலாம் இங்கே கூட என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு மூவ் ஆர் காப்பி அப்படின்னு கொடுத்தோன்னா கிரியேட் அ காப்பி, இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், இதை என்ன பண்ணு இன்னொரு காப்பியாக கிரியேட் பண்ணிக்க அப்படின்னா மூவ் டு எண்டு, கடைசியில் எனக்கு வரணும். இது ஒரு நேமை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் 7th C செக்ஷன் அப்படின்னு கொடுத்து வச்சுக்குவேன். அதே மாதிரி 7th C செக்ஷன் மாதிரியே 7th D செக்ஷனுக்கு எனக்கு தேவைப்படுதுன்னா என்ன பண்ணலாம், இதை திரும்ப ரைட் கிளிக் பண்ணிட்டோம் மூவ் ஆர் காப்பி கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபார்மேட்குள்ளே போயிட்டோம் மூவ் ஆர் காப்பின்றது கொடுத்து மூவ் டு எண்டுன்னு கொடுத்து கிரியேட் அ காப்பி. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணுவேன், திரும்பவும் நேம் சேஞ்ச் பண்ணிக்குவேன். 7C இல்லை, இது D செக்ஷன். அப்போ உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுவேன், இந்த டேட்டா பேஸை மட்டும்தான் நான் மாற்றுவேன், இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்றபடி அந்த டோட்டல் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு இங்கே நம்பர்ஸ் மட்டும் ஆட் பண்ணால் என்ன ஆகும், நமக்கு இங்கே ஆட் ஆகிட்டே வந்துடும். அப்போ டோட்டலாக நம்ம திரும்ப திரும்ப ஃபார்முலா கொடுக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு ஷீட் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டாலே அதே என்ன பண்ணலாம், 8ஆம் கிளாஸ்க்கு 9ஆம் கிளாஸ்க்கு 10ஆம் கிளாஸ்க்குன்னு சொல்லிட்டு நாம் மாற்றிக்க முடியும். வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி டேபோட கலர் என்ன வேணும், இங்கே இருக்குது இல்லைங்களா டேப்பு, இது ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு கலர் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கொடுத்துக்கலாம். 7C செக்ஷனுக்கு நான் கலர் மாற்றணும்னு நினச்சேன்னா டேபோட கலர் எனக்கு ரெட் கலர், இப்போ என்ன ஆகுனா ரெட் கலரில் தெரியும். அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா தான், உங்களுக்கு அதுக்கான தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை லாக் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறதுலாம் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம், சொன்னாலும் உங்களுக்கு புரியுறது கஷ்டமாக இருக்கும், நாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வரும்போது பார்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எடிட்டிங் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், ஏற்கனவே தெரிஞ்சதுன்றதால உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன். சம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஈக்குவல் டு சம் ஆஃப்னு கொடுத்து நீங்கள் ரேஞ்சு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே டோட்டல் பண்ணி போட்டுரும். ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இது. ஸோ எத்தனை நம்பரை டோட்டல் பண்ணுறோமோ அத்தனை நம்பர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் நம்பர்ன்ற மாதிரி போட்டு நம்ம ஆவரேஜை கண்டுபிடிப்போம். கவுண்ட் நம்பர் அப்படின்னா எவ்வளோ நம்பர்ன்றதை கவுண்ட் பண்ணுன்னு அர்த்தம். மேக்ஸிமம் மினிமம் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சி கொடு, மினிமம் வேல்யூவை கண்டுபிடிச்சி கொடுன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளியர் ஃபார்மேட்ஸ் ஆல்ரெடி நம்ம எம்எஸ் வேர்டில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபார்மேட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா, அதே மாதிரி சோர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரா, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரான்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை தேடி கொடு அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோமே, வரையிருங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா டேட்டா பேஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே காப்பி பண்ணி இங்கேருந்து பேஸ்ட் பண்ணுறேன். திரும்ப இங்கேருந்து பேஸ்ட்டு, இங்கேருந்து பேஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சீரியல் நம்பர் என்ன பண்ணுறேன்னா 1001 ஸ்டார்ட் ஆகுற மாதிரி 1001, 1002 இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி நான் இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணேன்னா அந்த நம்பர் ஆஃப் சீரீஸ் ஃபுல்லாகவே என்ன ஆகுனா நம்பர்ஸை ஆட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக 1240ன்ற மாதிரி இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை மட்டும் தேடுறதா இருந்தால் என்ன பண்ணலாம், ஃபைண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு 1034 அப்படின்றது கொடுத்து என்ட்ரு கொடுத்தனா டக்குன்னு என்ன ஆகும், 1034வது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்கே இருக்கோ அங்கே வந்துடும். அங்கேருந்து நான் என்ன பண்ணலாம், டேட்டா பேஸை செக், உங்கள் பையன் பேர் விக்னேஷ் அப்படின்றத நாம் மேபி அது ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கோ இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகும், அது யூஸ் ஆகும். அப்போது நீங்கள் கூட ஒரு ஐடி கார்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோமே, அதில் நம்பர் இருக்குன்னா ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ண ஆகும், எந்த கிளாஸு என்ன டீட்டெயில் அப்படின்றது ஃபுல்லாகவே அதில் வர மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கூட அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னோட பேரில் இருக்குது, அந்த பையன் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறான், என்ன இயர் படிக்கிறான்றது முதற்கொண்டு எல்லா டேட்டாவும் நம்ம என்ன பண்ண முடியும்னா அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு தேவைப்படக்கூடியது தான் இந்த ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ்ன்றது. இது கூட எந்த இடத்துல யூஸ் ஆகும்னா இந்த இடத்துல யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, நான் என்ன பண்ணுறேன், இந்த ரேஞ்ச் வரைக்கும் செலெக்ஷன் பண்ணுறேன். இது செலெக்ஷன் பண்ணுற மெத்தட் சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணுவேன்னா இது வரைக்கும் ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணுன்னா வேல்யூஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் செலெக்ஷன் ஆகும். ஓகேங்களா, அப்போது 1240 வேல்யூஸுமே செலெக்ஷன் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபைண்டில் ஃபைண்ட் பண்ணுறேன், கரெக்டாக 34 யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு. ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 12 செல்லுக்குள்ளே 34 அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 34ன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணு 35 போட்டு பாஸ் பண்ணி விட்டுருன்னா 35ன்னு போட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தனா என்னாச்சு பாருங்கள், 21 அப்படின்றது நமக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலாக என்ன தப்பு நடந்திருக்குன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே இல்லாமல் இது வந்து வித்தின் ஷீட்டுன்ற மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான். அதனால் இங்கே நான் பாருங்கள், ஆக்சுவலாக ஃபைன் பண்ணும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளே 12ன்றது தான் காமிச்சிச்சு, நான் ரீப்ளேஸ் பண்ணால் 21ன்னு காமிக்குது. அப்போ என்ன நடந்திருக்குன்னா இங்கே கவனித்து பார்த்தீங்களா 34ன்ற நம்பர் என்ன இருக்குது 35 ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எங்கெல்லாம் 34ன்னு இருந்துச்சோ அது எல்லாமே என்ன இருக்கும் 35ன்னு மாறிட்டுருக்கு. இந்த மாதிரி மாறும்போது நாம் எதிர்பார்த்தது என்னென்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தமிழ் மார்க்லேருந்து சோசியல் சயின்ஸ் தான் மாறணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் என்னாச்சு, இது எல்லாமே மாறிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம சின்ன கிளிக் தான் பண்ணுவோம், பட் அது ஹோல் டேட்டா பேஸே மாற்றி விட்டுரும். இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன்.
சேஞ்ச் ஆகிட்டு இருக்குங்களா? கண்ட்ரோல் இசட் கொடுத்தா லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன் கேன்சல் ஆகும் இல்லைங்களா? ஓகே, 34 35ன்றது கரெக்டாக இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்குள்ளே போயிட்டு மேட்ச் கேஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிறத மட்டும் என்ன பண்ணு, மேட்ச் என்டையர் செல் கான்டென்ட். இது ரொம்ப முக்கியம். என்டையர் செல் கான்டென்ட் கொடுத்தனா நான் கொடுத்துருக்கிற நம்பரோட எந்த செல்குள்ளே இருக்கிற கான்டென்ட் ஃபுல்லாக மேட்ச் ஆகுதோ நீ அதை மட்டும் எடுத்துக்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் ஃபைண்ட் ஆல் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ காமிக்குது? 12ன்றதை காமிக்குது. இப்போ நான் 35ன்றதை கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுது? ஆல் டன், வி மேட் 12 ரீப்ளேஸ்மெண்ட். அப்போது மொத்தம் 12 மாற்றிருக்கோம். இப்போ சீரியல் நம்பர் பாருங்கள், இந்த சீரியல் நம்பரில் எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. 34ன்றது அப்படியே இருக்குது. அப்போது நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணும்போதும் அந்த மெசேஜ் பாப்பப் ஆகிற மெசேஜை கிளியராக கவனிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தப்பு நடந்தால் கூட இந்த மெசேஜில் எப்படி இருந்துச்சு, அந்த மெசேஜில் எப்படி இருக்குது, அப்போ என்ன தப்பு நடந்துச்சுன்றதை கண்ட்ரோல் இசட் கொடுத்து நீங்கள் அன்டூ பண்ணிவிட்டு மறுபடியும் கரெக்டாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இதே மாதிரி ஒரு டேட்டாபேஸ் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே அந்த இன்சர்ட் பண்ணுறதுனா எப்படி வேலை செய்யுது, டெலீட் எப்படி வேலை செய்யுது, ஃபார்மேட்குள்ள ஆப்ஷன் என்ன, அதுக்கப்புறம் சம் ஆவரேஜ், இதை மட்டும் சிம்பிளாக பாருங்கள். நம்ம இந்த ரேங்க்கு கிரேடு இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அந்த வேல்யூஸ் படி அப்படின்றதும், அதுக்கப்புறம் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஓகேங்களா? இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் நாம் இன்சர்ட்ன்ற டேப்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.